ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத பாட பகுதியில் கூடி வருகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்ல வார்த்தையை தியானிக்கும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும், கற்றுத்தாரும். ஆண்டவரே, உடைய நீதியின் பாதையில் நாங்கள் நடத்தத்தக்கதாக உடைய வார்த்தைகள் எங்களை எச்சரித்து கண்டித்து உணர்த்தி நடத்தும்படியாக சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபக்கேள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் ஆண்மகனாக வெளிப்பட போகின்றவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலுக்கு கீழாக நசுக்கப்படுவாய் என்றார். இந்த வசனத்தை மையமாக கொண்டு பழைய ஏற்பாடு பிரயாணிக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் சுருக்கமாக எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்கிறது. வாசிக்கலாம். 1ஆவது வசனம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. ஸோ வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். வீட்டுக்கு முன்னாடி மூப்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஃபிசிக்கலாக அவன் வீட்டில் வெளியில் யூதாவின் மூப்பர்களுக்கு முன்பாக இருந்திருக்கான். அவனுடைய சிந்தை மண்டலம் எருசலேமுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆவியில் அவனை தூக்கிட்டு போகல, ஆனால் அவனுடைய சிந்தை எங்கே வந்துடுச்சு? எருசலேமின் ஆலயத்திற்கு வருகிறது. அநேக வேலைகளிலே சரீரம் ஒரு வேலையை செய்தாலும் சிந்தை எப்படி பிரதர் முடியும்? ஓகே, ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகே, ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, கவனமாக போய்கிட்டு இருக்கீங்க, ரோடை மட்டுமா சிந்தை திங்க் பண்ணுது? சம்திங் எல்ஸ் ஆல்சோ கம்ஸ் இன்சைட். அப்படி தானே? திடீர்னு பாட்டு கேட்குறோம், பாட்டுக்குள்ளே சிந்தை போயிடுது. ஆனால் ரோட்டில் வண்டி போயிட்டு தானே இருக்குது, ரோட்டில் வண்டிக்கிற. அதனால் சிந்தை மண்டலங்களில் வேறு சிந்தைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அநேக நேரங்களிலே சிந்தை மண்டலங்களிலே இருக்கின்ற காரணங்கள் என்னுடைய ரூட்டை மாற்றினது உண்டு. என்னுடைய சகோதரர்கள் கேட்பார்கள், என்ன பிரதர் மறந்துட்டீங்க, இங்கே போனோம் அப்படிம்பாங்க. ஏன்னா சிந்தை எங்கேயோ போயிடுச்சு. அதே போல் எசேக்கியேல் வீட்டில் மூப்பர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவன் பேசி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய அதான் ஆவின்னு எழுதியிருக்கான். அவனுடைய ஆவியை எங்க கொண்டு போறாருன்னா எருசலேமுக்கு கொண்டு போறாரு. 3வது வசனம். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலை மயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வட திசைக்கு எதிரான உள் வாசலின் நடையிலே விட்டார். எங்க போயிட்டாரு? எருசலேமின் உள்ள நடையில பரிசுத்த தலத்துல, மகா பரிசுத்த தலத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு? என்ன விட்டுட்டாரு? எருசலேமின் ஆக்கத்தை பாரடா அப்படிங்காரு. எங்கேயோ வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்த என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்து சபைக்கு உள்ள கொண்டு போய் உள்ள என்ன நடக்கு பாரு, உள்ள என்ன நடக்கு பாரு. அங்க என்னத்தை பார்க்கறான்? 5வது வசனம். அவர் என்னை பார்த்து மனுபுத்திரனே கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. உள்ள என்ன வந்துட்டு? நல்ல கவனிங்க. விக்கிரகாராதனை, வேசித்தனம், துன்மார்க்கம், பொருளாசை, காம விகாரம், இவைகளில் வாழ்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. புதிய ஏற்பாட்டிலே அதான் பிரமாணம், புதிய ஏற்பாட்டிலே அதான் சத்தியம். எந்த இடத்துல தெய்வ மகிமை விளங்குமோ, எங்கே கர்த்தருடைய பெட்டி உட்கார்ந்து அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் மத்தியிலே கர்த்தருடைய சத்தம் ஆசாரியனோடு பேசுமோ, அங்கே என்ன வந்துட்டு? அதான் ஆண்டவருக்கு எரிச்சல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை அவங்க உள்ளே கொண்டு வந்ததுனால
6வது வசனம். அவர் என்னை நோக்கி, ம். மனுபுத்திரனே, ம். அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? ம். என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு ம். என்னை தூரமாய் போக பண்ணும்படியான. எங்க போயிட்டு நான் எங்க போயிட்டேன்? ஆண்டவர் அங்க இருந்தார். அதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தார். சமீபமா தான் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. விக்கிரகத்துக்கு வந்தவொடனே எங்க போயிட்டு? அதே போலதான் அவன் ஆலயத்துல, அவன் இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் இருந்துன்னா, பரிசுத்தமா இருந்தா யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பார். நீ அங்கே எதையாவது கொண்டு வச்சியன்னா அது உனக்கு விக்கிரகமாச்சுன்னா, பொருள் ஆசை, வெறியாட்டம், களியாட்டம் அப்படின்னு ஏதாட்டு உள்ள வந்து உட்காந்துச்சுன்னா அங்கே யாருக்கு இடம் இல்லை? யாருக்கு இடம் இல்லை? ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு? நான் உன்னை விட்டு தூரம் போனேன். தேவனை சந்திக்க வேண்டிய இடத்துல தேவன் எங்கே போயிட்டாரு? தூரமாய் போக பண்ணினார்கள். நான் இன்னைக்கு கேட்குறேன், தெய்வ பிள்ளை தெய்வனோட அருகில் இருக்கிறாரோ இல்லை அவரை தூரமாக போக பண்ணிட்டியா? சரி, அப்படிதான் விட்டுட்டு அடுத்த ஸ்தலத்துக்கு வந்தேன். அங்கே 10வது வசனத்தை வாசிப்போம். அங்கே என்ன இருந்துச்சு? நான் உள்ளே போய் பார்த்தபோது, ம். இதோ ம். சகலவித ஊரும் பிராணிகளும் ம். அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் ம். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களுக்கும். அங்கே என்ன இருந்துச்சு? எப்ப உள்ளதான் பெருசா வச்சிருக்கான, வெளியில வந்தா ஒருவனா பரப்பனா எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு வச்சிருக்கு? எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு சாமியாடி. அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். வந்து என் மேல தலை மேல காக்காவா பறக்குது அப்படின்னாரு. எங்க ஊர்ல காக்கான்னா இந்த ஊர்ல புறாவை மாதிரி. காலையிலே ஏதாவது ஹோட்டல் திறந்துச்சுன்னா எதையாட்டு பழசை தூக்கி போட்டாங்கன்னா எல்லாம் என்ன செஞ்சு தரும்? பறந்து வந்துடும். அது யார் நின்னாலும் பரவாயில்ல, யார் தலைக்கு மேலே நின்னாலும் அதை பற்றி என்ன இல்லை, பரவாயில்ல. உடனே சாமியார் சொன்னார், தங்கத்தில் ஒரு காக்கா கொண்டுட்டு வா, உனக்கு யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, அதை முறிக்கணும்னா தங்கத்தில் என்ன கொண்டுட்டு வரணும்? தங்கத்தில் என்ன கொண்டு வரணும்? காக்கா ஒன்று செஞ்சு கொண்டு வரணும். இவனும் தங்கம் முலாம் போச்சுன்னா காக்கா ஒன்று கொண்டுட்டு போனான். கொண்டுட்டு வந்தவனும் முடிஞ்சிட்டான், வாங்கினவனும் முடிஞ்சிட்டான். நல்ல கவனிங்க. இவைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு சொரூபத்திற்கு உள்ளாக என்ன செஞ்சிருது? போயிருது. அதை தான் தேவன் வெறுக்கிறார். நான் அதனால தான் ஆண்டவர் மோசைக்கிட்ட ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது அங்கே ஏதாட்டு விக்கிரகம் சொன்னார்? 10 கட்டளையில் தெளிவாக வேற சொன்னார். என்னை என்று வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், எதையும் உண்டாக்கிறாதன்னு சொன்னார். அப்போ தான் கண்ணுக்குட்டியை உண்டாக்கினா ஆரோன். எந்த ஜனம் சத்தியத்தை பெற்றுச்சோ அந்த ஜனம் தான் என்ன செஞ்சிச்சு? உண்டாக்கிச்சு. நல்ல கவனிங்க. மற்றவங்க வச்சுருக்காங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? உண்டாக்காதேங்கிற சத்தியம் இல்லை. நமக்கு இருக்குதே. நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. இஸ்ரேலிய ஜனத்துக்கும் யூதா ஜனத்துக்கும் வேற எந்த சாயல்லையும் தேவனை என்ன செய்யக்கூடாது? நீ உண்டாக்கக்கூடாதுங்கிறது 10 கட்டளையில் தெளிவாக இருக்குது. இருந்தும் பண்ணுனா அதுக்கு பேர் துணிகாரம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கொழுப்பு. நிறைய கொழுப்பு ஏறிட்டு உள்ள வச்சதுக்கான அது நீ வெளியிலையும் வச்சிருக்கான். எப்பா இந்த பரிசுத்த ஸ்தலத்திலையும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் தன் நரகத்துக்கு ஆலயத்துக்கு உள்ளேயும் பட்டணத்துக்கு உள்ளேயும் வேலை செய்யறதுக்கு சில ஆசாரியர்கள் இருந்தாங்கல்ல. அவங்களுக்கு தெரியும்ல மோசையின் பிரமாணத்தின்படி எது ரைட்டு எது ராங்குன்னு. நீங்கள் என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் உள்ளே வர்ற வரைக்கும் 11. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? 70 பேரு. அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும். இவர்தான் ஆசாரியன். 70 மூப்பர்கள் ஆசாரியனும். அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். யாருக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஆசாரியர்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறாங்க? நல்ல கவனிங்க. அந்த இடத்த பரிசுத்தப்படுத்தி அதை சுத்தம் செய்து தேவன் தங்குகிற வாசஸ்தலமாக மாற்ற வேண்டிய ஆசாரியர்கள் இப்போ யாருக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கான்? விக்கிரகத்துக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொன்னேன் தங்க காக்காவை பண்ணிட்டு வர்ற கதையை நான் சொன்னேன். அது மற்றவங்க
நம்ம சாமியார்கள் என்ன சொன்னாங்க? தங்க சாவி பண்ணிட்டு வாண்டாங்க. உண்மைதானே? தங்கத்துல சாவி கொண்டு போட்டா ஆண்டவர் உனக்கு பொருளாதார கதவுகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாரு? திறந்துருவாரு. யாருக்கு தங்க சாவி பண்ணி கொடுக்கணும்? நம்ம சாமியார்களுக்கு. நல்ல கவனிங்க. விக்கிரகம் அது எங்கிருந்தாலும் விக்கிரகமே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் கைகளால் உண்டாக்கப்பட்ட எதற்குள்ளும் வாசம் பண்ணுவதில்லை. நீ ஒன்றுக்கும் அறியாதவனாய் ஒன்றுமே இல்லாதவனாய் தெருவிலே ஒருவன் இருந்து கொண்டு அங்கே இயேசுவை நோக்கி கூப்பிடுவானேயானால் அவனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவர் நீ எத்தனை கோடியை கொடுத்து விக்கிரகம் பண்ணாலும் உள்ள என்ன செய்ய மாட்டார்? வாசம் பண்ணவே மாட்டார். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் உன் கை சிருஷ்டிக்குள் ஒரு நாளும் வாசம் பண்ணுவது இல்லை. அப்படி இன்னும் ஏமாந்த ஆட்கள் உண்டு. நம்மளை மாதிரி ஏமாளி யாரும் கிடையாது. நம்மளை மாதிரி ஏமாற்றப்பட்டவர்களும் யாரும் கிடையாது. அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், செக்கை எழுதி வீசு அப்படின்னா வீசின முட்டாள்கள் உண்டு. இட்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி நோவர் எல்ஸ் மை டியர் பீப்புள் ஆஃப் காட். மற்ற எல்லா இடத்துலையும் ஏதாவது புக்கு போட்டு டொனேஷன் பிரிக்கிறாங்க. அவங்க நேர்மையானவர்கள், உண்மை உள்ளவர்கள், ஏமாத்தலை யாரையும். இந்த காரியம் இது செய்ய போகிறோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்லி டொனேஷன் பிரிக்கிறாங்க. விருப்பம் இருந்தால் கொடுங்க, விருப்பம் இல்லாட்டு விடுங்க. யாரையும் கட்டாயப்படுத்தலை, யாரையும் ஏமாத்தலை. இப்படி செஞ்சால் தேவன் அப்படி செஞ்சிருவார், இப்படி செஞ்சால் அப்படி. எந்த திட்டமும் போடலை, எந்த திட்டமும் என்ன செய்யலை, போடலை. லாஸ்ட்டில் நிலைமை என்ன? அந்த ஊழியங்கள்லாம் காணும் இன்னைக்கு. ஆனால் திருச்சபையை நோக்கிப்பார், நூற்றாண்டுகளாக வாழ்கின்ற திருச்சபையை நோக்கிப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மெத்தடிஸை நோக்கி பாருங்கள், லுத்தரனை நோக்கி பாருங்க. Why I am going even go to Roman Catholic? Look at them. Look at them. அதுக்கு பிறகு வந்து அசம்பிளி ஆஃப் காட்ஸை பாருங்க. எஸ், வசனத்தை வசனமாக கொண்டு சபையாக ஸ்தாபிக்கப்பட்டவர்கள் வருட வருடமாக கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்ன செய்வாங்க? பிரயாணம் பண்ணுவார்கள். இந்த சாவி, இந்த செக்கு, இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும், நிற்காது. தேவன் தன்னுடைய மகிமையை எந்த விக்கிரகத்துக்கு என்ன செய்வதில்லை. அது எந்த சாயலாக இருந்தாலும் சரி, சாவியாக இருக்கலாம், காக்காவாக இருக்கலாம், ஊரும் பிராணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன செய்யறதில்லை, கொடுப்பது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி தூபம் காட்டுறதுக்கு ஒரு கூட்டம் நிற்குதே. தங்க சாவிகளுக்கும் ஜெபம் செய்த நல்ல ஊழியர்கள் உண்டு. ஏன்னா கோபப்படக்கூடாது. நல்ல கவனிங்க. எங்கப்பா நிற்கிற? எங்கே நிற்கிற? நல்ல கவனிங்க. எந்த தான் நண்பராக இருந்தாலும் அவங்க சொல்கிற காரியம் வேதத்தின்படி சரியா இல்லைன்னா, சாரி பிரதர், இது கர்த்தருடைய வசனத்தின்படி அல்ல. இந்த உலகத்தில் கர்த்தர் ஒரு ஆள் தான் கடைசி வரைக்கும் வருவார். கர்த்தருடைய காரியம் இல்லாததை செஞ்சுட்டு உள்ளே போய் என்ன செஞ்சிக்காத, மாட்டிக்காத. உன்னை நம்பின தேவனை வெட்கப்படுத்தாத. உனக்கு அபிஷேகம் தந்த தேவனை பரிசுத்த குலைச்சலாக்காத. அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். அப்போ இந்த ஆசாரியர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்கள் நிலைமை வேற, உங்களுடைய பிரமாணம் வேற, உங்களுடைய சத்தியம் வேற, இப்படி தூப கலசத்தை விற்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்களேன்னு கேட்டான். அவன் சொல்கிறான், 12வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுஸ்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்களே என்றார். அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்களாம், கர்த்தர் எங்களெல்லாம் இப்போ பார்க்கறது இல்லை. இன்னமும் உண்மைதான், கர்த்தர் தான் தூரம் போயிட்டாரு. கரெக்டாக தான் சொல்கிறான். கர்த்தர் தான் ஏற்கனவே சொன்னார், நான் இங்கேருந்து அங்கேருந்து தூரம் போயிட்டேன், தேவ பிரசனமே இல்லை, நாங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொழப்புக்கு. தேவ பிரசனமும் கிடையாது, அபிஷேகமும் கிடையாது, மகிமையும் கிடையாது. ஏதோ பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவன் தேசத்தை விட்டு கடந்து போய் எவ்வளோ நாள் ஆயிட்டுப்பா. இந்த ஆலயத்தை விட்டு போய் தேவன் ரொம்ப ஆளாயிட்டு. தேவன் சர்ச்சில் என்ன, ஆலயத்தில் என்ன, தேசத்திலேயே தேவன் இல்லை. அப்படித்தானே சொல்கிறான். தேசத்தை என்ன செய்தார்? கைவிட்டார். அதனால் அந்த பிரமாணத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவருங்க என்ன இல்லை. இந்த ஆண்டவருங்க இல்லை.
சரி, இதான் நிலைமை. அப்படின்னா ஜனத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சு? வாசிக்கலாம் 16வது வசனம். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஜனம் எப்படி இருக்கு? ஜனம் எப்படி இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேரா திரும்பி ஆராதனை செய்யடா, உளுந்து பணிந்து கொள்ளடா. அவன் கர்த்தருக்கு முதுவை காமிச்சிட்டு கர்த்தர் உண்டாக்கின சூரியனுக்கு நேரா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சூரியன் நமஸ்காரம் பண்ணுகிறவர்களே எச்சரிக்கை. நல்லா கவனிங்க. இந்த ஆசாரியர்கள் இவனை அப்படி மாற்றி விட்டுட்டான். இங்கெல்லாம் இப்போ கர்த்தர் இல்லை, வேடா அந்த சூரியனை பார்த்து என்ன செஞ்சுக்க, கும்பிட்டுக்க. நம்மளும் சில வேலைகளில் சில பண்டிகைகள் நம்முடையது அப்படி சொல்கிறோம், நல்லது தான். ஆனால் அந்த சூரிய வணக்கத்தை விட்டுட்டு சொல்லுங்கள், சூரிய வணக்கத்தை விட்டுட்டு சொல்லுங்கள். கர்த்தர் அர்ப்பின் பண்டிகை சொன்னார். அர்ப்பின் பண்டிகையில் கதிர்களை அறுத்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சு ஆண்டவருக்கு என்ன சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்களே தவிர சூரியனை கும்பிட மாட்டாங்க. சூரியன் என்ன செய்ய மாட்டாங்க, கும்பிட மாட்டாங்க. சூரியன் வணங்குறவங்க அது தெரியாமல் செய்கிறாங்க. அதுக்குன்னு நம்மளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சல்யூட் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சூரியனும் தேவன் உண்டாக்கினதே, உண்டாக்கப்பட்டவைகள், அவைகள் சிருஷ்டிகள் அல்ல. தேவன் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர். இதான் நிலைமை. இதனால தான் தேவன் உக்கிரகத்தோடு இறங்குறதுக்கு காரணம். கடைசி வசனத்தை வாசிப்போம் 18. ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்பு விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவி கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். பிரமாணத்தை விட்டுட்டு தேவ வசனத்தை விட்டுட்டு எவ்வளவு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீண்ட ஜெபத்தினால உன் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாயோ? நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உனக்கு வேண்டியது என்னது என்பதை நான் அறிவேன். தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாத உன் ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. எஸ், ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஜெபம் மிக முக்கியமானது. அந்த ஜெபம் உன்னை எதுக்கு நேராக கொண்டு போனோன்னா, வசனத்தின் கீழ்ப்படிதலுக்கு நேராக என்ன செய்யும், கொண்டு போனோம். அந்த ஜெபம் பண்ண வசனத்துக்கு கீழ்ப்படிய இன்னும் நீதியின் பிள்ளைகளா, இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் தான் என்ன சொல்கிறாரு பவுல் எழுதுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சாயலால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அது நம்மை பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், தேவ சாயலாய், கிறிஸ்துவின் சாயலாய் மாற்ற வேண்டும். அதைத்தான் ஜெபம் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் வேறு காரியங்களை ஜெபம் செய்து கொண்டிருக்குமே ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படியாத எந்த ஜெபமும், சத்தமுள்ள ஜெபமோ நீண்டமுள்ள ஜெபமோ அது கேட்கப்படுவது இல்லை. ஆண்டவர் சொல்றார், கேட்க மாட்டேன். நீ எவ்வளோ சத்தம் போட்டு கூட்டாலும் என்ன செய்ய மாட்டேன். என் பரிசுத்த ஸ்தலத்தில் விக்கிரகத்தை வச்சிருக்கா, என்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் விக்கிரகத்தை வச்சிருக்கா, என்னுடைய ஆசாரியர்கள் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், என்னுடைய ஜனங்கள் சூரியனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறார்கள், எந்த சத்தத்தை கேட்பேன்? நான் சொல்லாத அத்தனை பிரமாணங்களையும் உள்ளே கொண்டு வைத்திருக்கிறீர்கள். கீழ்ப்படிதல் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, துணிகரம், மாயமாலம், எப்படி உனக்கு செவி கொடுப்பேன்? கோபத்தோடு கூட இறங்குவேன். நல்ல கவனிங்க தெய்வ பிள்ளைகள், எது முக்கியம்? இவ்வளோதான் இந்த அதிகாரம் முழுவதும் கிடக்குது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் ஜனங்கள், பெண்கள் வேற எதுக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தைங்க, 14வது வசனம். என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். யாரு?
ஸ்திரீகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? உட்காந்து ஏதோ அழுதுகிட்டு இருக்கிறா. இதுதான் ஜனத்தோடைய நிலைமை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதித்து அவருடைய சமூகத்தில் சாஷ்டாகமாக விழுந்துக்கிட்டு ஜனம் எதுக்கோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அழுதுகிட்டு இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு தேசம் நல்லா இருக்கணும், சபை நல்லா இருந்தால் தேசம் இருக்கும், நல்லா இருக்கும். சபையில் நீதியும் பரிசுத்தமும் இருந்தால் தேசத்தில் நீதியும் பரிசுத்தமும் இருக்கும். சர்ச் இஸ் த அம்பாஸ்டர். சபை தான் கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற பிரதிநிதி. கிறிஸ்துவின் தூதனாக சபையை இன்றைக்கு ஆண்டவர் பூமியிலே வைத்திருக்கிறது அவருடைய சபை. அங்கே நீதி இல்லைன்னா தேசத்தில் நீதி எதிர்பார்க்க முடியாது. அங்கே சமாதானம் இல்லைன்னா தேசத்தில் சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. அங்கே ஒழுங்கு இல்லைன்னா தேசத்தில் என்ன இருக்காது? ஒழுங்கு இருக்காது. எப்படி இருக்கிறாய்? பிரதர், நம்ம மட்டும் திரும்பி என்ன ஆக போகுது? ஆண்டவர் சொன்னார், ஒருத்தனை தான் தேடனேன். திறப்பில் நிற்கிறதுக்கு ஒருத்தனை தான் தேடணும். ஒரு ஆள் திரும்பினா போதும், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அன்பு வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசினது. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல மற்ற எதையும் நாங்கள் வைத்து விடாமல், தேவ வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை வேறு எந்த காரியத்திற்கும் கொடுத்து விடாமல், ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விக்கிரகமற்றதாய், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிருஷ்டிகளுக்கு அர்ப்பணிப்பாமல் சிருஷ்டி கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் வாழ ஆண்டவர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.